நானும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். 1000 இருந்தாலும் பாரதி நம்ம வீட்டு பொண்ணு. அவங்கள இப்படி அனுப்பி வச்சது எங்களுக்கும் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கு. நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆமா, என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காரு, என் மாமனார் மாமியார் இருக்காங்க. பவிய பாத்துக்க அவளோட புருஷனும் அவளோட மாமியார் மாமனாரும் இருக்காங்க. ஆனா பாரதியோட நீங்க இருந்தாதாம அவ சேஃபா இருப்பா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க அவ கூடயே போங்க. பாரதிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம். ஆனா உங்களை மாதிரி ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைச்சது உண்மையாவே அவ செஞ்ச புண்ணியம் தான். சரி, சீக்கிரம் பாரதிக்கு போன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அவ கோவிலுக்கு போயிட்டு தான் எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொன்னா. நாங்க அவளை பார்த்துட்டு அவ கூடயே போயிடுறோம். சரி ஆண்டாளு, நீயும் மாப்பிளையும் கிளம்புங்க. நீங்க அவங்க கூட போங்க. டேய் கிளவி, உன்னோட ஒரு விஷயம் இரு. இந்த கூட இந்த வெத்தலை வாங்கி வச்சிருந்தேன், உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நல்லா சுண்ணாம் தடவி நாள் ஃபுல்லா அரைச்சிட்டே உட்காந்துரு. சரியா? உங்க இடத்துக்கோ உன் எண்ணத்துக்கோ நீ 100 வருஷம் நல்லா இருப்ப சாமி. 100 வருஷமா? பார்த்து போயிட்டு வையா. சரி பார்க்கலாம். வரேன். சரிங்களா? பார்த்து ஆண்டாளு. லட்சுமி, பாரதிக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுமா. சரிங்க அத்தை. நான் செஞ்ச தப்புதான் அவர் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. தப்பு செய்யறது மனுஷங்களோட குணங்க, அது இயற்கை. அதை மன்னிக்கிறதும் மனுஷங்களுக்கு இயற்கையாவே வரணும். கவலைப்படாதீங்க. தப்பு உங்க பேர்ல இருந்தா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாரு. என்னங்க அது சாப்பாடா? ஆமாங்க, திடீர்னு இவளுக்கு பசிச்சா குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டான். அப்ப அந்த சாப்பாடு எனக்கு தரீங்களா? இல்ல, உங்க கையால சமைச்சத கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் போல இருக்கு. சொல்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். உங்க சாப்பாட்டை சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனாலதான் அடிக்கடி வந்து உங்களை எனக்கு சமைச்சு தர சொல்லுவேன். பாப்பா, நீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா? தாராளமா ஊட்டி விடுறேன். நிஷா, நான் வந்துட்டேன். ஓ வந்துட்டியா? எங்க இருக்க? சரி சரி, பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி சரி, வச்சுட்டேன்.